2 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி உரையை பார்த்தேன். ரொம்ப சிறப்பா பேசியிருந்தாரு. இந்த நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பேசுறதுக்கு ராகுல் காந்தி ஒருத்தர் தான் இருக்காரான்னு எனக்கு தெரியல. அமெரிக்க இந்திய இடையான இந்த பொருளாதார ஒப்பந்தத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அது எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறத பட்டவர்த்தனமா ராகுல் சொல்றாரு. இந்தியாவோட டேட்டா வித்துட்டீங்க, இந்தியா யாருக்கிட்ட என்ன வாங்கணுங்கிறதையே அமெரிக்கா தீர்மானிக்குது, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கிறாரு. இதுக்கு மேல எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் பேச முடியும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு காதுல வாங்காத மாதிரி இருக்காங்க. நமக்கு 3% இருந்து 18% மாத்தினதையும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இப்படி மாத்தி விட்டு பக்கத்து நாட்டான பங்களாதேஷுக்கு 0% மாத்துறாங்க. இதெல்லாம் எதன் அடிப்படையில் ஒரு ட்ரேட் டீல் நம்ம ஒத்துக்கிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு எனக்கு புரியல. இந்த நாடு நேரம் பொங்கி இருக்கணும்ல. ராகுல் காந்தி ஒருத்தர் தான் இருக்காரா? வேற யாருமே இல்லையா? ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் சரி, பிஜேபி ஆடுற மாநிலங்கள் விட்டுருங்க, மற்ற மாநிலங்கள்ல முதலமைச்சர்கள் இருக்காங்க, எதிர்கட்சிகள் இருக்கு. இவங்கெல்லாம் இன்னும் தெருவில் இறங்கி போராடி இருக்கணும்ல. ஏற்கனவே விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கிறது இல்லை. விவசாயம் படுபாதாரத்துக்கு போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில விவசாயத்தையும் தூக்கி அமெரிக்காரர்கிட்ட கொடுத்துட்டு விவசாய பொருட்களை இறக்குமதி பண்ணணும்னு சொல்றாங்க. இதை கேட்டா பியூஷ்கள் ரொம்ப அக்கறையா சொல்றாரு, விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு வராது. எந்த பாதிப்பு வராதுன்னு சொல்றியே, வெக்கம் இல்லாம எப்படி பாதிப்பு வராதுன்னு சொல்லணும்ல. எந்தெந்த சரத்துக்களை நீங்க தடை பண்ணிருக்கீங்க, எதனால அந்த விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லைன்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. எதுவுமே கிடையாது. மொட்டையா விவசாயிகளுக்கு பாதிப்பு வராது மட்டும் நாங்க பேசுறோம்னு சொல்றாரு. இது எல்லாம் முன்னாடிலாம் ஒரு தார்மீக அடிப்படையில பதவி விலகல்லாம் நடக்கும். ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா ரயில்வே மினிஸ்டரு, ஊழல் நடந்துச்சுன்னா உள்துறை அமைச்சர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது. ஒரு காலத்துல அரசியல் மாண்பு இந்தியாவில் இருந்தப்போ இன்னைக்கு அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. என்ன நடந்தாலும், எப்படி ஆனாலும், எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் நாங்க பதவியில் ஓட்டிட்டு இருக்கிறது மட்டும்தான் ஒரே குறிக்கோள். அதுக்காக என்ன வேணாலும் செய்ய நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு நாடுன்னு தெரியல.